இந்த ரீலில் மொத்தம் 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று இந்த கேக் எப்படி நான் மேக் பண்ணேன் அப்படின்றத பற்றி, இன்னொன்று ஸ்ரீ பேக்ஸில் என்ன அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி. ஃபஸ்ட்டு கேக்கை பற்றி பார்த்தரலாம். இந்த கேக் 5 kgல ஸ்பேசர் தீமோட லெவிடேட்டிங் மிஷின் மேலே கார் வைக்க சொல்லி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். லெவிடேட்டிங் மிஷினை எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நான் வீட்டில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு போயிருந்தாலும் அதை கேக் மேலே ப்ளேஸ் பண்ணும்போது கொஞ்சம் நர்வஸாகவும் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இது ஏன்னா விப்பிங் க்ரீம் கேக்கு, சாக்லேட் கணேஷ் அப்படின்னா பயப்பட தேவையில்லை. இது விப்பிங் க்ரீம் போது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. வென்யூவில் எனக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது, இந்த மேக்னெட்டிக் மிஷினை கீழே வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து கேக் மேலே செட் பண்ணிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி மேலே காரையும் ரொட்டேட் பண்ண விட்டாச்சு. இதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்த்துட்டு கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அதுக்கான ரிவ்யூவும் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ பேக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், ஸ்ரீ பேக்ஸ் இன்னைக்கு 4K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிடும்னு நினைக்கிறேன். அதுக்கு இன்னும் 2 ஃபாலோவர்ஸ் தான் தேவை. எல்லாருக்கிட்டையும் நான் பெரிய பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். என்னை நம்பி ஃபாலோ பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னை நம்பி ஃபாலோ பண்ணவங்க எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் உங்களுக்கு கொடுப்பேன். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த 4K ஃபாலோவர்ஸோட நிறைய அப்டேட்ஸ்லாம் ஸ்ரீ பேக்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்ரீ பேக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு DM பண்ணுங்கள். தேங்க்யூ.